1992ல பெப்சி கம்பெனி பிலிப்பீன்ஸ் நாட்டுல ஒரு போட்டி நடத்தினாங்க. அந்த போட்டி 5 பேரோட உயிரை பரிதாபமா எடுத்துருச்சு. அந்த போட்டி பேர் தான் நம்பர் ஃபீவர். ஐடியா ரொம்ப சிம்பிள் தான். டெய்லி சாயங்காலம் நியூஸ் சேனல் வந்து வின்னிங் நம்பரை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட இந்த நம்பர் போட்ட பெப்சி பாட்டிலோட கேப் இருந்தா போதும் 10 லட்சம் பேசோ வின் பண்ணலாம். 1992ல 10 லட்சம் பேசோ அப்படின்றது சாதாரண பிலிப்பீன்ஸ் மக்களுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய தொகையா இருந்துச்சு. அதனால இந்த போட்டி செம்ம ஃபாஸ்டா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த நாட்டு குடும்பங்கள் எல்லாரும் பெப்சி பாட்டிலோட கேப் வந்து அவங்க வீட்டுல சேமிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. இன்னும் பல பேர் வந்து குப்பை தொட்டில வின்னிங் நம்பர் போட்ட கேப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடினாங்க. பெப்சி கம்பெனி கணக்கு படி நாட்டோட பாதி மக்கள் தொகை இந்த போட்டியில கலந்துட்டாங்களாம். சோ இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனதுனால இன்னொரு 5 வாரங்களுக்கு வந்து டிலே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சாங்க. இங்கதான் ஒரு விஷயம் தவறாகி போயிருச்சு. இந்த போட்டியில எத்தனை பேர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெப்சி தான் முடிவு பண்ணணும். சோ ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்றாங்க. 2 வின்னிங் நம்பர் போடுற மாதிரி பாட்டில் கேப்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க. அதாவது 2 பாட்டில் கேப் அப்படின்னா 2 பேரோட தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போதான் பெப்சி கம்பெனி அவங்க பட்ஜெட்குள்ள இருக்க முடியும். ஆனா போட்டியை கொஞ்சம் டிலே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தப்பு நடந்துச்சு. அதுதான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ல ஒரு கிளிச் ஏற்பட்டுச்சு. வின்னிங் நம்பர்ஸை கலந்து விட்டுருச்சு. 1992 மே 25ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு நியூஸ் சேனல் அறிவிக்கிறாங்க வின்னிங் நம்பர் 349 அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேர் வின் ஆக வேண்டிய இடத்துல திடீர்னு லட்சக்கணக்கான மக்கள் கொண்டாட தொடங்கினாங்க. ஏன்னா 349 நம்பர் ஆல்ரெடி வின்னிங் நம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு நம்பர். அதனால பெப்சி ஃபேக்டரி இந்த நம்பரை வச்சு இஷ்டத்துக்கு வந்து பிரிண்ட் பண்ணி விட்டாங்க. இதனால 6 லட்சம் பாட்டில் கேப்ல 349 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி இருந்துச்சான். இந்த நம்பர் ரொம்ப சிம்பிளானனால நிறைய பேர் வந்து 1க்கு 2 3 அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் கேப் இருந்துச்சான். சோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தெருவில் வந்து கொண்டாட்டம் தான். நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன், இனிமேட்டு பணத்தை பத்தி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஜாலி குஷி போயிட்டு இருந்துச்சு. கூட்டமா மக்கள் 349 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிக்க பாட்டில் கேப்பை எடுத்துட்டு பெப்சி கம்பெனிக்கு வராங்க. ஃபேக்டரி மற்றும் கம்பெனி மூடி இருந்துச்சாங்க. போலீஸ் வேற பாதுகாப்புக்கு நின்றுட்டு இருந்தாங்க. பெப்சி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேட்டா தான் உணர்றாங்க. மிட் நைட்லயே பெப்சி நிர்வாகி கூட்டம் வந்து சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. சொல்யூஷன் கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு நபருக்கும் பிரைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நூற்றுக்கணக்கான கோடிகள் செலவாகும். அதனால கம்ப்யூட்டர் மேல பழிய போட்டு வந்து எல்லாருக்கும் ஆளாளுக்கு 500 பேசோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது 800 இந்திய ரூபாய். 500 பேசோன்றது 10 லட்சத்துக்கு கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் 0.5% பிரைஸ் மணி தான். சில பேர் ஏத்துக்கிட்டாங்க. பட் இன்னும் பல பேர் மறுத்து கோவம் தான் ஆனாங்க. கம்ப்யூட்டர் பண்ண தப்பு அப்படின்னா அது உங்க மிஸ்டேக், எங்க மிஸ்டேக் இல்ல. நீங்க ஒரு $1 பில்லியன் கம்பெனி தானே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்ல பெப்சி அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. இதனால கடுமையான போராட்டங்களும் கலவரம் வெடிச்சிச்சு. இந்த வன்முறையில 5 பேர் உயிரிழந்துட்டாங்க, பல பேர் காயமடைஞ்சிட்டாங்க. 349 பாட்டில் கேப் வச்சிருந்த மக்கள் பெப்சி ஃபேக்டரி உடச்சு நாசம் பண்ணாங்க. பெப்சி லாரியை கூட விடல, அதையும் குண்டு போட்டு எரிச்சிட்டாங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் மக்கள் போராட்டத்தை ஒழுங்கா சட்டப்படி நடவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. கோலிஷன் 349 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து உருவாக்குனாங்க. உள்ளூர் போதகரான டெல் ஃபியரோ அப்படின்றவரை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அவர் 8349 பேரை ஒன்னா சேர்த்து பெப்சி $400 பில்லியன் இழப்பீடு கேட்டு வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா 1993ல ஒரு ட்விஸ்ட் வருது. என்னன்னா நியூஸ் பேப்பர்ல பெப்சி அவங்களோட லாரி அனுப்புனா அவங்களே குண்டு போட்டு வெடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் எழுப்பு இருந்துச்சு. ஒரு போலீஸ்காரர் சொல்ற வச்சு இந்த ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. பெப்சி தான் காசை கொடுத்து ஆளை ஏற்பாடு பண்ணி இந்த கலவரம் குண்டு போறது எல்லாமே அவங்க தான் பிளான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இந்த ஆர்டிகல். பட் இது எல்லாத்தையும் கேட்டோம் பெப்சியோட லாயர் ஒத்துக்கல, மறுத்துட்டாரு. சோ அதுலயே முக்காவாசி ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. இருந்தும் நீதிமன்றம் 9 பெப்சி நிர்வாகிகளுக்கு அரெஸ்ட் வாரண்ட் போட்டுச்சு. இது கோலிஷன் 349 குரூப்புக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுத்துச்சு. ஆனா இதுவே இவங்களோட கடைசி வெற்றி அமைஞ்சிருச்சு. அப்புறம் பெப்சி ரிலேட்டடா இருக்க நிறைய கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிட்டு இருந்தாங்க. 2006ல தான் கோர்ட் அபிஷியலா எல்லா ரிமைனிங் கேஸும் க்ளோஸ் பண்ணி நம்பர் ஃபீவர் கேஸ்ல பெப்சி ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு ஒரு சிறிய அபராதம் மட்டும் பெப்சி பே பண்ண சொன்னாங்க. அது 1,50,000 பேசோ. இன்னும் இந்த நாள் படி பல பிலிப்பின நாட்டு மக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. சில பேர்ட்ட பெப்சின்ற வார்த்தையை சொன்னாலே தவறாப்படுது. சமீபத்துல பெப்சி கிட்ட இந்த கேஸை பத்தி கேட்கும் போது பெப்சி சொன்ன பதில், இந்த சம்பவம் சுமார் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அந்த போட்டி நடத்தும் நிர்வாகிகள் இப்போ பெப்சில வேலை செய்யல. எங்க கம்பெனி தவறுனால பிலிப்பீன்ஸ் மக்களுக்கு ஏற்பட்ட துன்பத்துக்காக ஆழ்ந்த வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க.